அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியின் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கராகரன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்று வரை 300க்கும் மேல் எலும்புக்கூடுகள் அடையாளம். செம்மணியில் அதிகளவில் சிறுவர்கள் கொண்டு புதைப்பு. தினமும் எலும்புக்கூடுகள் தோண்டி எடுப்பு. குடும்பமாக கொல்லப்பட்டார்களா? தனது இறுதி புராண சாசனத்தை தயாரிக்கும் முயற்சியில் GSP பிளஸ்கான சர்வதேச உண்ணாவிரதத்தை சலை கைவிட மாட்டார், அவரது மனைவி கூறுகிறார். அரச சாட்சியாக மாறிய சஹரானின் நெருங்கிய சகா. இனி விரிவான செய்திகள். நேற்று வரை 300க்கும் மேல் எலும்புக்கூடுகள் அடையாளம். செம்மணியில் அதிகளவில் சிறுவர்கள் கொண்டு புதைப்பு. தினமும் எலும்புக்கூடுகள் தோண்டி எடுப்பு. குடும்பமாக கொல்லப்பட்டார்களா? செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் இதுவரை 300க்கும் அதிகமான மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் கணிசமானவையாக சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் எலும்புக்கூடு தொகுதிகளாக காணப்படுவது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதுடன் மேலும் பல சிறுவர்களும் குழந்தைகளிடம் எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்படலாம் எனவும் இதன் மூலம் இங்கு குடும்பமாக பெருமளவானோர் கொல்லப்பட்டார்களா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் 3 கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் நாளாந்தம் மீட்கப்படும் மனித எலும்பு தொகுதிகள் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கணிசமான அளவை பெற்று வருகிறது. செம்மணி பகுதியில் இதுவரை சிறுவர்களின் பாடசாலை புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் கைபொம்மை, காட்சங்கிலி, பாதணிகள், சிறுமிகளின் ஆடைகள் உள்ளிட்ட சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடன் தொடர்பிலான சான்று பொருட்களும் இதுவரை அகழ்வில் எடுக்கப்பட்டுள்ளன. பெரிய மனித எலும்புக்கூட்டு தொகுதியுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளின் மனித எலும்புக்கூட்டு தொகுதி உட்பட பல பச்சிளம் குழந்தைகளின் எலும்புக்கூட்டு தொகுதிகளும் செம்மணியில் அகழ்ந்து மீட்கெடுக்கப்பட்டமை மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது இறுதி மரண சாசனத்தை தயாரிக்கும் முயற்சியில் சட்டத்தண்ணியை சந்திக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானியான சுரேஷ் சலே தனது இறுதி மரண சாசனம் உயில் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சட்ட ஆவணங்களையே தயாரிப்பதற்காக தனது சட்டத்தண்ணியை சந்திப்பதற்கான அவகாசத்தை கோரியுள்ளார். சுரேஷ் சலையின் சட்ட ஆலோசகரான சட்டத்தண்ணி அஜித் சிறிவர்த்தன குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபேசேகரவுக்கு அவசர கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை சட்டத்தண்ணி அஜித் சிறிவர்த்தனவினால் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் சலைவின் உடல்நிலை மற்றும் மனநிலை கருத்தில் கொண்டு அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் இதற்காக அவரை தகமை வாய்ந்த சுயாதீன வைத்திய நிபுணர்களால் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்றும் இதற்காக பொருத்தமான வைத்தியசாலைக்கு அவரை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தனது இறுதி மரண சாசனம் உயில் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சட்ட ஆவணங்களை தயாரிப்பதற்காக அவர் தனது சட்டத்தண்ணியை சந்திப்பதற்கான அவகாசத்தை வழங்குமாறும் கோரியுள்ளதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உண்ணாவிரதத்தை சலே கைவிட மாட்டார், அவரது மனைவி கூறுகிறார். முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சலே கடந்த 38 வருடங்களாக நாட்டுக்காக தனது உயிரை தியாகம் செய்து சேவையை செய்துள்ளார் எனவும் அதற்காக மக்கள் தனது நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கான காலம் கனிந்துள்ளது எனவும் அவரது மனைவி தெரிவித்துள்ளார். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சுரேஷ் சலையை பார்ப்பதற்காக நேற்று ஞாயிற்றுக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்திருந்த போதே அவர் ஊடகங்களுக்கு இதனை தெரிவித்தார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு தனது கணவனிடம் கூறிய போதிலும் அவர் அதனை ஏற்க தயாராக இல்லை எனவும் தனக்கு நடக்கும் அநீதிக்கு எதிராக அவர் தொடர்ந்து குரல் கொடுப்பார் எனவும் அவர் மேலும் கூறினார். அத்துடன் தற்போதும் ஒரு சந்தேக நபர் மட்டுமேயான சுரேஷ் சலே மிகவும் கொடூரமான முறையில் நடத்தப்படுவதாகவும் அதில் எந்த ஒரு நீதியும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். GSP பிளஸ்கான சர்வதேச நிபந்தனைகள் அடுத்த மிரட்டல் வருகிறது. நிறைவேற்ற இலங்கை தீவிரம். மார்ச் 2027க்கு முன்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP பிளஸ் வரி சலுகைக்கு மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான ஆயத்த பணிகளில் இலங்கை தற்போது ஈடுபட்டுள்ளது. மனித உரிமைகள், தொழிலாளர்
உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கையிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் 80% அதிகமானவை GSP+ திட்டத்தின் கீழ் வரி சலுகைகளை பெறுகின்றன. ஐரோப்பிய ஒன்றிய சந்தையானது இலங்கையின் ஏற்றுமதியில் சுமார் 3.7 மில்லியன் யூரோக்களை பங்களிப்பதுடன் நாட்டுக்கு சாதகமான ஒரு பாரிய வர்த்தக உபாரியையும் ஈட்டித் தருகிறது. தற்போதைய GSP+ கட்டமைப்பு 2027 டிசம்பர் 31 காலாவதியாகி விடுவதால் அரசாங்கம் இந்த மாற்றத்தை மிகுந்த அவசர தேவையுடன் கையாண்டு வருவதாக இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு சபையின் EDP தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்தார். சஹரானின் நெருங்கிய சகா உய்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய சூத்திரதாரியான சஹரான் ஆசிமுடன் இணைந்து தற்கொலை தாக்குதலுக்கான பயிற்சி பெற்றவர் அரசு சாட்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். அவர் சஹரானுடன் இணைந்து பல்வேறு பயிற்சி முகாம்களில் ஆயுத பயிற்சி பெற்றவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர் இந்த தாக்குதலில் குறித்து பல அதிர்ச்சியூட்டும் மற்றும் தீர்க்கமான இரகசிய தகவல்களை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. 2 வருடங்களுக்கு மேலாக நீண்ட காலமாக விசாரணை செய்யப்பட்டு வரும் இந்த வழக்கின் போக்கில் இந்த சாட்சியின் வாக்குமூலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சஹரான் ஆசிமுடன் இணைந்து தான் மேற்கொண்ட ஈஸ்டர் தாக்குதல் திட்டங்கள் மற்றும் அதற்கான ஆயுத பயிற்சிகள் குறித்து அவர் நீதிமன்றத்தில் விரிவாக ஒப்புக்கொண்டுள்ளார். நள்ளிரவு வரை நீடித்த விசாரணை மற்றும் கடுமையான பாதுகாப்பு இந்த வழக்கின் முக்கியத்துவம் கருதி நீதிமன்ற விசாரணைகள் நள்ளிரவு 12 மணி வரை தொடர்ந்து நீடித்தது. சாட்சியின் உயிருக்கு இருக்கும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு அவருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கான சிறப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அவரை பாதுகாப்பதற்கான இடத்தில் தடுத்து வைப்பதற்கும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் போது பயன்படுத்த வேண்டிய சிறப்பு பாதுகாப்பு உத்திகள் குறித்தும் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு முக்கிய செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.